வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு சக்குவன் தமிழ் சேனல். ஒரு வெப்சைட்டை தொடங்குவது எப்படி, அதுக்கு ஏன் ஹோஸ்டிங் தேவை, எந்த ஹோஸ்டிங் தேர்வு செய்யணும்னு நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் எல்லோருக்கும் கேட்குற கேள்வி, நம்பகமான அதே சமயம் குறைந்த விலையில் ஒரு ஹோஸ்டிங் கிடைக்குமோ அப்படின்னு நிறைய பேர் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு தீர்வை கொடுக்க போகிறேன். நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் நம்ம ஃபாரின் ஹோஸ்டிங் வாங்குறதுல நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா அதில் நம்ம சம்டைம்ஸ் யூஎஸ்டியாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும். சில கிரெடிட் கார்டு நம்மளுக்கு சில டெபிட் கார்டு நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாது சில ஃபாரின் ஹோஸ்டிங்கில். அதனால் நம்ம இந்தியா பிஸ்னஸில், அதாவது நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறது இந்தியன் மார்க்கெட்டில், அதாவது லைக் தமிழ்நாடு இல்லை இந்தியாவுக்குள்ளேயே நம்ம பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியன் வெப் ஹோஸ்டிங் தான் பெஸ்ட்டு. அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நான் ஒரு பெஸ்ட்டு ஹோஸ்டிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்காக, அதாவது அஃபோர்டபுளாகவும் இருக்கிற மாதிரியும் நான் வச்சுருக்கேன். வாங்க நம்ம என்னென்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைல்ஸ்வெப். இது ஒரு இந்திய நிறுவனம். இந்த வீடியோவில் ஏன் மைல்ஸ்வெப்போட ப்ரீமியம் பிளானை உங்கள் பணத்துக்கான ஒரு சிறந்த முதலீடு நான் சொல்ல போகிறேன். முதல்ல மைல்ஸ்வெப்போட அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது பணம் சேமிக்கலாம். ஒரு மாதத்துக்கு வெறும் 149 ஆரம்பிக்குது. இது மற்ற சர்வதேச ஹோஸ்டிங் நிறுவனங்களோட ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்தது சர்வர் இந்தியாவிலே இருக்குது. இதனால் உங்கள் வெப்சைட்டோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஒரு ப்ளஸ்ஸு. அடுத்தது ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்குறது கஸ்டமர் சப்போர்ட்டு. மைல்ஸ்வெப்புக்கு இந்தியாவிலே கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் எளிமையாக பேசி தீர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ப்ரீமியம் பிளானை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் பணத்துக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஒரு வெப்சைட்டுக்காக மட்டுமே ஹோஸ்டிங் வாங்கும்போது மிக குறைந்த விலையில் எக்கனாமிக் பிளானை தான் தேர்வு பண்ணுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு ப்ரீமியம் பிளானை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 79 ரூபாய் செலவு செஞ்சு ஒரு வெப்சைட்டை தொடங்குறதுக்கும், ஒரு மாதத்துக்கு நீங்கள் 149 செலவு செஞ்சு 25 வெப்சைட்டை நீங்கள் தொடங்குறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. வெறும் 70 ரூபாய் அதிகம் நீங்கள் செலவு செஞ்சு 25 வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அது நம்ம அதனுடைய பிளானை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரீமியம் பிளானோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதாவது அது 48 மந்த்துக்கு நீங்கள் ரினியூ பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 49 சார்ஜிங்கில் மொத்தம் செலவு மொத்தம் 48 மந்த்துக்கான சார்ஜ் 7152 ரூபாய் வருது. அதுவே 24 மாதத்துக்கு நீங்கள் பிளானை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு மாதத்துக்கு 117 கணக்கில் 24 மாதத்துக்கு 4296 வருது. அதுவே நீங்கள் 12 மந்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 219 என்ற பேசிஸில் 12 மாதத்துக்கு உங்களுக்கு 2628 ரூபாய் வருது. அதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா மொத்த செலவு 599. அதாவது இதில் எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக எனக்கு தோன்றது என்னென்னா இதில் பெஸ்ட் சாய்ஸ் 12 மந்த்துக்கான பிளான் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. அஃபோர்டபுளாகவும் இருக்கும். 1 இயருக்கு நீங்கள் 2628 ரூபாய் நீங்கள் கட்டினீங்கன்னா 1 இயர் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த ஹோஸ்டிங் எக்ஸ்ட்ரா பேவும் பண்ண தேவையில்லை. 1 மந்த்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல், 1 இயருக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதே அப்படி என்னால் பண்ண முடியல, அதுவே கொஞ்சம் அதிகம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு நீங்கள் பிளான் எடுத்துக்கலாம். 599. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இல்லை எனக்கு 599 தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா நான் எவ்வளோ வெப்சைட் நான் பண்ண போகிறதில்ல, நான் வெறும்
ஒரு வெப்சைட் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன். எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு வெப்சைட் மட்டும் தான் நான் போட போகிறேன். மற்ற பெருசாக பிளான் எதுவுமே இல்லை, இந்த ஃபியூச்சர் பிளானில் எந்த பிஸ்னஸும் போட பிளான் இல்லை, அதுக்கு இருந்தால் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க வந்து ஸோ எக்கனாமிக் பிளான்லேயே நீங்கள் போகலாம். ஸோ எக்கனாமிக் பிளானில் வந்து ஸோ அதுலேயே 12 மந்த்துக்கு வந்து 2148 சம்திங் வருது. ஸோ பட் பர் மந்த் பேஸில் வரும்போது ஒரு மாதத்துக்கு மந்த்லி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் 399 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ எக்கனாமிக் மேபி நிறைய பேர்த்துக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா நீங்கள் எனக்கு ஒரு வெப்சைட் மட்டும் போதும், நான் ஃப்யூச்சரில் எந்த வெப்சைட்டும் நான் வந்து அதுக்கப்புறம் எந்த வெப்சைட்டும் நான் வந்து க்ரியேட் பண்ண மாட்டேன், எந்த வெப்சைட்டும் எனக்கு தேவையில்லை, ஃபோக்கஸ்டாக நான் ஒன்றில் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் எக்கனாமிக்கே சூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12 மந்தில் வந்து 2148க்கும் 2628க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து மல்டி வெப்சைட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீமியம் பிளானில் 25 வெப்சைட்டுக்கான பிளானை நீங்கள் வாங்கலாம். அதுதான் இப்போ 12 மந்த்துன்னு வரும்போது இதுவே எக்கனாமிக் பிளானில் வந்து ஸோ 2148 வருது, 2548 ரூபா வருது. ஸோ இது வந்து ஒரு வெப்சைட்டுக்கான ஹோஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் புக் பண்ணணுன்னா. அதுவே வந்து ப்ரீமியம் பிளானில் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து ஸோ புக் பண்ணும்போது 25 வெப்சைட்டுக்கு நீங்கள் புக் பண்ணலாம். அதனுடைய காஸ்ட் வந்து 2628 ரூபா தான் வருது. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 400 டிஃப்ரென்ஸ் தான். அந்த 400 டிஃப்ரென்ஸில் நீங்கள் வந்து எவ்வளோ வெப்சைட் ப்ளஸ் 24 வெப்சைட் ஆட் ஆகும் உங்களுக்கு ஒன்னோட சேர்த்து. ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க, மைண்டில் வச்சுங்க. ஸோ இல்லை எனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீங்கள் எக்கனாமிக்கில் மந்த்லி பேசிஸ் கூட நீங்கள் போகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ இந்த ப்ரீமியம் பிளானில் 1 இயருக்கு பிளான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ அப்படி உங்களுக்கு மந்த்லி போகணுன்னா நீங்கள் வந்து வித் 1 வெப்சைட்டோட போகணுன்னா நீங்கள் எக்கனாமிக்கில் மந்த்லி பிளானுக்கு 399க்கு நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 12 மந்த் பிளான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய முதலீடாக தெரியலாம். ஆனால் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு வெறும் 2628 ரூபா மட்டும்தான் செலவு செஞ்சால் போதும். ஸோ உங்களுக்கு ஃபுல் இயர் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது இடையில எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. ஸோ உங்கள் பிஸ்னஸும் வந்து ஒரு ஹர்டல் இல்லாமல் போய்கிட்டே இருக்கும், ஸோ ஹோஸ்டிங் இஷ்யூ இல்லாமல். ஸோ அதை நீங்கள் வந்து மனசில் வைங்க, வச்சுட்டு நீங்கள் ஸோ ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ எப்படி வாங்குறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் இந்த மைல்ஹோஸ்ட் வெப்சிங் வாங்க நீங்கள் தயாராக இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸோ லிங்க்கை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போய் உங்கள் பெஸ்ட்டு பிளான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி. ஸோ அந்த லிங்க் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான ப்ரைஸிங் பிளான் உங்களுக்கு வந்து ஸோ கிடைக்கும். ஸோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான ப்ரீமியம் பிளானாக தேர்ந்தெடுங்க. ப்ரீமியம் இல்லை, நான் வந்து எக்கனாமிக் பிளானை உங்களுக்கு எந்த பிளான் உங்களுக்கு பெஸ்ட்டோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது பெட்டர் சாய்ஸு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இந்தியன் ஹோஸ்டிங் வந்து நம்ம பிஸ்னஸுக்கு, இந்தியன் பிஸ்னஸுக்கு இட்ஸ் அ குட் பிளானை எந்த பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் டொமைனை சேர்த்து நீங்கள் வந்து பிளானை செலக்ட் பண்ணும்போது உங்கள் டொமைனை கேட்கும். டொமைன் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா பூம், அவ்வளோதான், உங்கள் வெப் ஹோஸ்டிங் செட்டப் ஆகிடுச்சு. ஸோ பார்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் போனஸு. ஸோ என்னை நம்பி வந்து என் லிங்க் மூலம் நீங்கள் வந்து ஹோஸ்டிங்கை வாங்கினா முதல் வந்து ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு சிறப்பு ஸ்பெஷல் போனஸ் மாதிரி உங்களுடைய முதல் வெப்சைட்டை எப்படி தொடங்குறது, ஸோ வேர்ட்பிரஸ் எப்படி இன்ஸ்டால் செய்கிறது, அப்புறம் வந்து ஸோ அடிப்படை செட்டிங் எப்படி செய்வது, அது பேசிக் செட்டிங்ஸ் எப்படி செய்வது, நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரீ வீடியோ கால் மூலம் நான் உங்களுக்கு வந்து உதவ தயாராக இருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ
மைல்ஸ் வெப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆன்லைன் பயணத்தை இன்றைக்கே நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் பிஸ்னஸ் அல்லது உங்கள் ஐடியாக்களை உலகத்துக்கு கொண்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட் நண்பி. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ நண்பி.